இது தற்காலிக பேருந்து நிறுத்தம் தான். அருகாமையிலே ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்கிறது. இது திருவிக்கா நகர் தான். திருவிக்கா அவருடைய உருவச்சிலையும் அருகாமையில் தான் இருக்கிறது. மிக அருகாமையிலே ஒரு கால்பந்து மைதானமும் இருக்கிறது. அங்கே ஒரு 2.5 கிலோமீட்டர் 8 சுற்று வந்துவிட்டு இப்பொழுது இந்த இடத்தில் நிற்கிறேன். இது 8B மகளிர் விடியல் பயணம் செக்ரட்டரியேட். அங்கிருந்து போகிறது அல்லது அங்கிருந்து வருகிறதா என்று தெரியவில்லை. நம்ம அதனுள் போக வேண்டாம். திருக்குறளை ஒன்று எடுத்துக்கொண்டு அதை பற்றித்தான் நான் விளக்கி சொல்லப் போகிறேன். ஏன்னால் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் நாம் குறள் தெரிந்து வைத்திருந்தால் அதை பற்றி ஒரு காணொளி செய்ய முடியும். நான் அதுபோல பல காணொளிகளை நான் செய்துள்ளேன். ஏனென்றால் அதனுடைய கருத்து, அதனுடைய முக்கியமான கருத்து எல்லோருக்கும் அது பொதுவானது தான். அதை எல்லோருக்கும் தேவையான விஷயம்தான். அதில் அந்த என்ன திருக்குறள் என்றால், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகு பழித்திடினின் என்பதுதான். மறுபடியும் சொல்கிறேன், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்திடினின். இதனுடைய பொருள் என்னவென்றால், மழித்தல் என்றால் சுத்தமாக மொட்டையடித்து கொள்ளுதல், மீசை தாடிகளை எல்லாம் அதை எடுத்து விடுதல், நீக்கி விடுதல், அதுதான் மழித்தல். நீட்டல் என்றால் இதற்கு எதிர்மாறானது. தலைமுடியை அப்படியே வளர்த்து கொள்வது, பரட்டை தலையுடன் இருப்பது, தாடி மீசை எல்லாவற்றையுமே. ஆதி காலத்தில் இந்த முனிவர்கள் படத்தை இப்படித்தான் அவர்கள் எழுதுவார்கள். திருக்குறளில் அதே திருவள்ளுவருடைய தலையை பார்த்தாலும் அவர் முடியை அதிகமாக வைத்திருப்பார்கள். அதனால்தான் என்னவோ அவர் பார்த்த பொழுது, இப்பொழுது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், திருப்பதி கோயிலுக்கு சென்றால் மொட்டை அடித்து வருகிறார்கள். எல்லோருமே, பெரும்பாலானவர் மொட்டை அடித்து கொண்டு வருகிறார்கள். அதுபோல பழனி மலைக்கு சென்றாலும் அங்கே மொட்டை அடித்து வருகிறார்கள். நேற்று கூட ஒருவர், நீ என்ன மொட்டை அடிச்சிக்க போறியா திருவண்ணாமலையில் கிரிவலத்தின் போது ஒருத்தர் சொன்னார். அது என் காதில் விழுந்தது. நிறைய ஆந்திராக்காரவங்க வராங்க, அங்கேருந்து பல இடத்துலேருந்து வராங்க. இந்த சமணர்கள் எப்போவுமே தலைமுடியை வழித்து விடுவார்கள், நீட்டுவதில்லை சமணர்கள். எனவே நீட்டல், இந்த பல பேருக்கு வசதி இல்லாதவர்கள், பிச்சைக்காரர்கள் போன்றவர்கள், அவர்கள் முடியை வெட்டி கொள்வதற்கு வழியே இல்லை, அப்படியே விட்டு விடுவார்கள். அது பரட்டை தலையுடன் குளிக்காததினால் அதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஜடை போல போய்விடும். இது போல பலர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் திருவள்ளுவர் அப்படி எழுதியிருப்பார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். நான் கூட ஒரு முறை மொட்டை அடித்துக் கொண்டேன். வெகு காலமாக எனக்கு தெரிந்து மொட்டை அடித்ததே இல்லை. ஒரு நாள் மொட்டை அடித்துக் கொள்ளலாமே என்று மொட்டையும் அடித்து விட்டேன். சுமார் அது வளர்வதற்கு 4 மாதம் தாண்டி விட்டது. இப்பொழுது தலையில் முடியெல்லாம் இருக்கிறது. நான் அப்படி எனக்கு வினவு தெரிந்து ஒரு முறையாவது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று செய்து கொண்டேன். ஆனால் அது என்னுடைய வேண்டுதலும் இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் குடும்பத்தில் எல்லோருமே 3 மொட்டை போடுவார்கள். ஏதாவது கோயிலுக்கு சென்று விடுவார்கள். அப்படித்தான். அது போலவே சிறு வயதில் காதையும் குத்தி விடுவார்கள். பெண்கள் மூக்கியும் குத்தி கொள்வார்கள். பெண்களுக்கு அது, ஆண்களுக்கு இப்படித்தான். எனக்கு தெரிந்து சிறு வயதில் ஒரு 5 வயது குறைவாக இருக்கும்போது கையிலே ஒரு வளையல் போட்டிருந்தேன். அது தங்க வளையல் தான். அதுபோல் ஒரு மோதிரமும் அணிந்திருந்தேன். அதையெல்லாம் எடுத்து விட்டேன். எந்த நகையும் வேண்டாம், எந்த அணிகலன்களும் வேண்டாம். எப்பொழுது நாம் வெற்றுடலாக நாம் பிறந்தோமே அப்படியே இருக்க வேண்டும். ஆடைகள் மானம் காக்க,
அதற்குத்தான் இதை தான் அணிய வேண்டும், அதை தான் அணிய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. சிலர் அப்படி கடைபிடிக்கிறார்கள். வெள்ளை ஆடை அணிவார்கள். சமணர்கள் வெள்ளை ஆடை அணிகிறார்கள். சமணர்களோ ஒரு காவி உடையை அணிகிறார்கள். அந்த ஆடையை வைத்தும் சொல்லலாம் அவர்கள் மதத்தை சார்ந்தவரா, அவருடைய அங்கி போல வைத்திருக்கிறாரா, இஸ்லாமியரா. கருப்பு ஆடைகள் பெரும்பாலும் அந்த இஸ்லாமிய பெண்கள், அரபு நாடுகளில் வாழ்பவர்கள் அப்படித்தான். அங்கிருந்து வந்தவர்களும் இப்படித்தான், பாகிஸ்தானிலும் அப்படித்தான். எனவே இந்த தகவலில் உங்களுக்கு நான் சொல்லுவது இதுதான், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்திடின். உலகம் உங்களை பழிக்குதுன்னா வேண்டாம், மழிக்கவும் வேண்டாம், நீட்டவும் வேண்டாம். பழிக்கிறாங்கன்னா செஞ்சுக்கோ, இஷ்டப்படி செஞ்சுக்கோ, அதுதான் என்னுடைய கருத்து. ஆதலினால் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகு பழித்திடினின். பழிச்சிருவாங்க. என்னடா இவன் இப்படி போயிட்டு அவன் இப்படி இன்னும் தலையை சரி பண்ணிக்காமல் இப்படியே வரான், இப்படிடா இவன் மொட்டை அடிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு பழி சொல்லுவாங்க. உனக்கு என்ன பணம் இல்லையா, காசு இல்லையா, என்ன இல்லை, ஏன் இப்படி நீ பரட்ட தலையுடன் வருகிறாய் என்று ஏளனம் செய்வார்கள். அதனால்தான் அந்த பதிவே